ஹாய் மக்களே, வெல்கம் தங்கமகள் சேனல். நான் தான் உங்கள் தங்கமகள் ரேவதி. இன்றைக்கி நம்மளோட ஐடியில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்களா அதே வீடியோ தான். ஆமாம் மக்களே, எனக்கு யூடியூப்லேருந்து சம்பளம் வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் கிட்டத்தட்ட 2 வருஷமாக வீடியோ போட்டுட்ருக்கேன். நான் இப்போ தான் சம்பளம் வாங்கியிருக்கேன். அதுக்கு நீங்கள் தான் முழு காரணம். எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களால் மட்டும்தான் இது சாத்தியம். உங்களால் தான் நான் இந்த சம்பளம் வாங்கியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. நான் ஃபேஸ்புக்கிலலாம் சம்பளம் எடுத்திருக்கேன். பட் அதை விட இங்கே சம்பளம் வாங்கினது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதனால் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பணம் வாங்குறதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ மன வேதனை. என்றைக்கிடா யூடியூப்லேருந்து நம்மளும் பணம் வாங்குவோம், யூடியூப்பில் எப்படா நம்மளும் சம்பாதிப்போம் அப்படின்ற வேதனையோடையே கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 வருஷம் கிட்ட போயிடுச்சு. இப்போ கடைசி சம்பளம் வாங்கியாச்சு. யூடியூப்லேருந்து வர சம்பளத்தை நம்ம செலவு பண்ணக்கூடாது. ஸ்டார்டிங்கில் நான் வீடியோ போட ஆரம்பிச்சது அப்படி தான். அந்த காசை நம்ம வெட்டி செலவு பண்ணக்கூடாது. நம்ம வேலை செய்கிற காசை வச்சு செலவு பார்த்துட்டு அந்த காசை நம்ம ஒரு உபயோகமான செலவு தான் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் ஃபஸ்ட்டு மாதம் சம்பளம் வந்த உடனே என்னோடய செலவு அதுக்கு முன்னாடியே எனக்கு ரெடியாக இருந்துச்சு. சம்பளம் வர்றதுக்கு முன்னாடியே என்னோடய செலவு ரெடியாக இருந்ததுனால அந்த காசு அன்றைக்கே காலி ஆயிடுச்சு. அன்றைக்கே செலவு பண்ணிட்டேன். ஆனால் ரொம்ப கொஞ்சம் 2 வருஷமாக நான் யோசிச்சுட்டே இருந்தேன், என்றைக்கிடா நம்ம யூடியூப்பில் சம்பாதிக்கிறது, நம்ம என்றைக்கிடா எல்லாருமே நான் வீட்டை கட்டினேன், நான் காரை வாங்கினேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன்றாங்க. நமக்கு ஃபஸ்ட்டு மாதம் சம்பளமே வர மாட்டேங்குது. அப்படி நம்ம என்ன தான் தப்பு பண்ணணும், ஏன் தான் நமக்கு வரல அப்படின்ற மனவேதனையோடையே பல மாதங்கள் முடிஞ்சு போச்சு. இப்போ அதுக்கெல்லாம் கடவுள் கண்ணை திறந்த மாதிரி எனக்கு சம்பளம் வந்துருச்சு. சம்பளம் கூட ஒரு யூடியூப் ஐடியில் எடுக்கல, அதுக்குள்ளேயே 2 ஐடி ஓப்பன் பண்ணியிருந்தேன். இப்போது அந்த 2 ஐடியோட காசுமே நமக்கு ஒரே ஐடியில் சேர்ந்துடும். சரிங்களா? இப்போ நான் தங்கமகள் ஐடியில் நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா, செம்பருத்தியில் ஐடியில் உள்ள காசும் எனக்கு டாலரும், தங்கமலை ஐடி கூட சேர்ந்து 2 ஒன்றா சேர்ந்து தான் எனக்கு பணமாக வரும். இது தனியாக அது தனியெல்லாம் வராது. அதில் போடுற வீடியோ காசும் இதில் போடுற வீடியோ காசும் 2 கலந்து ஒன்றா தான். நீ என்ன தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி சேனல் ஓப்பன் பண்ணாலும் நான் வந்த பிறகு தண்ணி நீ பணம் சம்பாதிப்புன்ற மாதிரி செம்பருத்தி சேனல் எனக்கு டிமிக்கி கொடுத்துருச்சு. அது அதுலேருந்து வந்த டாலர்லாம் சேர்ந்து தான் எனக்கு இப்போ தங்கமகளில் சம்பளம் நான் எடுத்தேன். அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துச்சு. டாலருக்கு எவ்வளோலாம் நம்மளுக்கு தெரியாது, நான் அதெல்லாம் செக் பண்ணல. எனக்கு 11,678 ரூபா வந்துச்சு. என்னோடய யூடியூப் சம்பளம் இதுதான் ஃபஸ்ட்டு. யூடியூப் ஓப்பன் பண்ண பிறகு இன்றைக்கி தான் 11,768 ரூபா நான் வாங்கியிருக்கேன். சாரி, 668 ரூபா என்னமோ வாங்கியிருக்கேன். ஆனால் 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்சிங் ஹவர்ஸ் வந்தால் தான் எனக்கு 4000 வாட்சிங் ஹவர்ஸ் வந்தால் தான் பணம் வருன்ற விஷயமே எனக்கு தெரியாது. நான் எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்லுவேன். ஆனால் எனக்கு சொல்லித்தரத்துக்கு எனக்கு முன்னாடி உள்ளவங்க யாரும் கிடையாது. ஏன்னா நான் தான் என் பிள்ளை ஓப்பன் பண்ணி கொடுத்து நான் ஓப்பன் பண்ணேன். எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. நான் 1000 சப்ஸ்கிரைபர் எடுத்த உடனே நமக்கு பணம் வர ஆரம்பிச்சிடும். இந்த மானிட்டேஷன் இருக்கிறது இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. நான் பாட்டுக்கு ஓப்பன் பண்ணி இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுற மாதிரி யூடியூப்பில் போட்டுட்ருக்கேன். 1000 சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு. அடுத்து எப்படி பணம் எடுக்கிறது, எப்படி பணம் எடுக்க போகிறது, என்ன பண்ணணும் பணம் எடுக்க முடியும் அப்படின்னு அப்போத்த இந்த மானிட்டேஷன் ஒன்று இருக்குன்றது எனக்கு தெரிய வந்தது. 4000 மணி நேரம் வாட்சிங் ஹவர்ஸ் எடுக்கணும், 1000 சப்ஸ்கிரைபர் எடுக்கணும்னு சொல்லி அப்போ தான் எனக்கு தெரியவே வந்தது. அது வரைக்கும் எனக்கு தெரியாது. 1000 சப்ஸ்கிரைபர் எடுத்தால் மட்டும் போதும்னு நினச்சிட்டு கம்பெனியில் ஒரு பையன் ஆல்ரெடி அவன் யூடியூப் ஓப்பன் பண்ணி 1500 சப்ஸ்கிரைபரை எடுத்துகிட்டு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க போல். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் சேர்ந்து போட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்களா. அப்போ அவன் என் செல்லை வாங்கி பார்த்துட்டு, அக்கா அந்த முன்னாடி நம்மளோட ஒய்டி ஸ்டுடியோவில் போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் பக்கத்துலேயே வாட்சிங் ஹவர்ஸ் போட்டிருக்குல்ல, அந்த வாட்சிங் ஹவர்ஸ் தான் நினச்சிக்கிட்டு அவன் சொல்லிவிட்டான், அக்கா வாட்சிங் ஹவர்ஸ் வந்துருச்சுக்கா, இன்னொரு 1000 மணி நேரம் வந்தால் போதும், 3000 மணி நேரம் வந்துருச்சுக்கா, உங்களுக்கு இன்னொரு 1000 மணி நேரம் வந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு பணம் வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறான். அப்போவே எனக்கு இந்த மானிட்டேஷன் ஒன்று இருக்குன்றது எனக்கு தெரியாது. அப்போ அந்த எஸ்எம்பிளை தொட்டு உள்ளே போய் பார்த்தா தான் நம்மளோட வாட்சிங் ஹவர்ஸ் காட்டுன்றது எனக்கு தெரியாது. அதே ஒரு நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக யூடியூப் வீடியோவை சர்ச் பண்ணி பார்த்து நானாக தெரிஞ்சுக்கிட்டே எனக்கு சொல்லித்தரலாம் யாருமே கிடையாது. அப்போ தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே ரொம்ப ஷாக் ஆகிட்டு போய் பார்த்தா 500 மணி நேரம் கூட வாட்சிங் ஹவர்ஸ் இல்லை என்கிட்ட. ஒரு விஷயத்த நம்ம கற்றுக்கணும்னு நினச்சி செஞ்சோன்னா கண்டிப்பாக கற்றுக்கலாம்.
சரிங்களா? நம்ம இதில் ஒரு காலை அதில் ஒரு காலை வச்சுட்டு பண்ணும்போது தான் நமக்கு மைண்டே இருக்காது. கண்டிப்பாக யூடியூப் வீடியோ போட்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தா அந்த பிஸ்னஸை எப்படி ரன் பண்ணி கொண்டு போகணும், இந்த பிஸ்னஸை நம்ம எப்படி டெவலப் பண்ணுவோம் அப்படின்ற எண்ணம் உங்கள் மனசில் இருந்து நீங்கள் எப்படி டெவலப் பண்ணுவீங்களோ அதே நோக்கம் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து யூடியூப்லேயும் இருக்கணும். கண்டிப்பாக உங்களை யூடியூப் கைவிடாது. நீங்களும் மாதம் மாதம் சம்பாதிக்கலாம். இப்போ நான் பணம் வாங்கிட்டேன், இனி மாதம் மாதம் வருமானா இல்லை, மறுபடியும் $100 ஏறினா தான் எனக்கு பணம் வரும். அதுக்கு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நீங்களும் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். சரிங்களா? யூடியூப்பில் நீங்களும் பணம் சம்பாதிக்கலாம், எல்லாருமே பணம் சம்பாதிக்கலாம். இதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது. எல்லோரும் பயன்படுத்துகிறாங்க, எல்லோரும் ஏதாவது சொல்கிறாங்க, நீங்கள் எதையும் யோசிக்காதீங்க. உங்கள் லைஃப்பை நீங்கள் வாழுங்க. நீங்களும் யூடியூப்பில் பணம் எடுத்துகிட்டேன்னு சொல்லி வீடியோ போடுங்க. இன்றைக்கி நான் $16,678 எடுத்திருக்கேன் அப்படின்னா அது உங்களோட சப்போர்ட்டால் மட்டும்தான், உங்களால் மட்டும்தான். அதனால் நீங்கள் தொடர்ந்து என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து என் வீடியோவை பாருங்கள். ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால் சொல்லுங்கள். என் சேனல் வளராமல் இருக்க ஒரே காரணம் நான் செய்கிற தப்பு தான். ஒரு நாளைக்கு வீடியோ போட்டு 9 நாளைக்கு போடுறது கிடையாது. வருஷத்தில் ஒரு நாளைக்கு லாங் வீடியோ போடுறது கிடையாது. அப்படி இருந்தால் சேனல் வந்து ரன் ஆகாது. யூடியூப்பே இவங்க வந்து யூடியூபுக்கு லாக்கியானவங்க இல்லைன்னு நம்மளை தூக்கி எறிஞ்சிரும். இனி வந்து கண்டினியூவாக நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அனைவரும் நம்ம வீடியோவை பார்த்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து வீடியோ வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு தான் முத யூடியூப் காட்டும். என்னோடய சப்ஸ்கிரைபரான நீங்கள் என்னோடய வீடியோவை பார்த்து கமெண்ட் லைக் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ண முடியும். ஷேர் பண்ணுறதுக்கு லாங் வீடியோவில் ஒன்றும் இல்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்டு சப்ஸ்கிரைபரும் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. ஓகே பாய். இந்த வீடியோ அவ்வளோதான்.